ஆரம்பமே அமர்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உயிர் தந்த அன்னை தந்தை வணங்கி அவ்வுயிர் சிறக்க கல்வித்த ஆசிரியர் பெருமக்களை வணங்கி சுற்றுச்சூழலை பேணுவது நமது பொறுப்பு என்ற தலைப்பில் உரையாற்ற உங்கள் முன்னால் 10 குப்பைக்கு மேல் 11வது குப்பை போட்டுவிட்டு நாடு சுத்தமில்லை நகரம் சுத்தமில்லை என்று தடுத்துக் கொள்கிறோம். பேருந்து பயணத்தில் குளிர்பானத்தை கடக்கு முடக்கு என்று குடித்துவிட்டு பாட்டிலை தன்னை வெளியே வீசி எறியும் அறிவாளி அல்லவா நாம்? இருக்க இடம் தரும், குடிக்க நீர் தரும், சுவாசிக்க காற்று தரும். இயற்கைக்கு நாம் என்ன தந்திருக்கின்றோம்? எதுவும் தரவில்லை என்றால் பரவாயில்லை, எனக்கு அளிக்காமல் இருந்தாலே போதும். சுற்றுச்சூழல் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். மாநிலத்துடன் என்ற பூமித்தாயின் வெளியில் குப்பைகளை கொண்டு அழுக்காக்கின்றோம். பன்னிராய் கையோடு அவளது பாதத்தில் கசாய கழிவுகளை கொண்டு புண்ணாக்கின்றோம். பூமித்தை நாடையை துகள் உரிக்கும் கலிகாலத்து துர்ச்சாதராக நாம் மாறியிருக்கின்றோம். பூமி தாய் தன் கண்ணீரை துடிக்கும் கைகளை தேடிக் கொண்டிருக்கிறாள். அந்த கைகளாக நம்மை போன்ற மாணவர்கள் விலக வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகிறோம் என்ற குற்ற உணர்ச்சி சிறிதும் இல்லாமல் தெருவில் குப்பைகளை போடும் மாணவர்களும் இன்றே கைவிட வேண்டும். குப்பையே போடாதீர்கள் என்று சொல்லவில்லை, குப்பை தொட்டில் போடுங்கள் என்றுதான் சொல்கிறேன். பிளாஸ்டிக் என்னும் நெகிழலிக்கும் போர் வீரராக நாம் மாற வேண்டும். இயற்கை உபாதை கழிக்க சிறந்த வழிகளை பயன்படுத்தாமல் கழிப்பறை பயன்படுத்துவதை நாம் இன்று கடைபிடிக்க வேண்டும். அடுத்தது நம்மிடம் உள்ள பெரிய கெட்ட பழக்கம் குப்பைகளை எரிப்பதுதான். தோல் படலத்தை ஓட்டையாக்கியது போதும் மாணவராகிய நாம் மட்டும் குப்பை மக்காத குப்பை அதை எவ்வாறு பிரித்தெடுப்பது, அதை எவ்வாறு ஆக்கப்பூர்வமான முறையில் மாற்றுவது என்ற விழிப்புணர்வை மக்களிடையே எடுத்து செல்ல வேண்டும். பிளாஸ்டிக் மற்றும் டயர் போன்றவற்றை எரிக்கும் போது அதிலிருந்து பல்வேறு நச்சு வாய்க்கள் வெளிவருகின்றன. அந்த நச்சு கலந்த வாய்க்களை நாம் சுவாசிக்கும் போது புற்றுநோய் மற்றும் கொடிய நோய் ஏற்படும் சூழ்நிலை உருவாகும். பூமி வெப்பமயமாகும். இந்த உண்மையை மக்களுக்கு எடுத்து கூற வேண்டும். மாணவ சக்தியின் மூலம் சுத்தம், சுகாதாரம், உடல் போன்றவற்றின் அருமையை எடுத்து கூற வேண்டும். இந்த பூமியை அடுத்து வரும் தலைமுறைக்கு பத்திரமாக ஒப்படைக்க வேண்டும். ஒவ்வொரு மாணவனும் 10 மரங்களை நட வேண்டும். அதன் மூலம் இந்த பூமியை பசுமையாக்க வேண்டும். வீட்டையும் நாட்டையும் தூய்மையாக வைக்க வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். அது நம் ஒவ்வொருவரும் கடமை என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். கரெக்டா 3 நிமிஷம்.